வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்சு இதில தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதில வந்து திராவிட கட்சிகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து தோல்வி தழுவியிருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் தோல்வி தழுவியிருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பார்த்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை தேர்தல் முடிவு விவரங்கள் பார்க்கலாம். பட்டுக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,18,543 பேரும், பெண்கள் 1,23,857 பேரும், 3ஆம் பாலினத்தில 20 பேரும், ஆக மொத்தம் 2,42,420 பேரும் வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு செலுத்தியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1,83,007 வாக்காளர்களும் 75.50% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மொத்தமாகவே எல்லா இடத்துலையும் 90, 80 அந்த மாதிரி வந்துச்சு. அந்த வகையில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் கே. அண்ணாதுரை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 35.90%, 65,963 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சி. மதன் அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 28.40%, 52,209 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் சி. வி. சேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 27%, 49,575 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 7.2%, 13,145 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுகவோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 13,754 வாக்குகளும் 7.5% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பட்டுக்கோட்டை கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுக பொறுத்தமட்டில் இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தடவையும் வந்து அது தொடர்ந்துருக்கு. கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 15% வாக்குகளை இழந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா மும்முனை போட்டி நால்முனை போட்டியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 2026 தேர்தல் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது மிகப்பெரிய அளவில் வந்து டிஎம்கே வந்து உடஞ்சிருக்காங்க. டெல்டா பொறுத்தளவுக்கு டிஎம்கே மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க மக்களே. அது நம்மளோட கிராஃப் பார்த்தாலே தெரியும். ஏன்னா நம்ம கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா 42, 60, 46, 50, 35 அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவில் மிகப்பெரிய அளவில் வந்து தென் மாவட்டங்களில் வாக்குகள் சரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதை மீண்டும் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து வெற்றி பெறும் அளவிற்கு ரெக்கவர் பண்ண முடியலை. அதுதான் உண்மை. அந்த வகையில் பார்க்குறப்ப டிஎம்கே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டிவிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 28.40% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன வாக்குகள் இருந்துச்சோ அதே வாக்குகள் வந்து 2021 இருந்திருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற காரணத்தினால அது பிரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அது மீண்டும் வந்து அவங்களோட இணைவு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேவால் மீள முடியாத அளவுக்கு வந்து இந்த இடத்துல தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கட்சிகளோட எம்எல்ஏக்கள் கூட ராஜினாமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 10 வருட காலங்களில் அதிமுகவோட பேர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்து ஆட்சியில் இருந்த திமுக பேரை விட அதிமுகவோட பேர் அதிகமாக இருந்தது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஒவ்வொரு சீட்டாக கண்டுட்டு இருக்கு பாவம். அது எப்படி வந்து ரெட்டிஃபைங் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதிமுகவோட வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே அனுபவிச்சவங்க போயிட்டாங்க. இனிமேல் வர தொண்டர்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது நடந்தால் மிகப்பெரிய அளவில் ஏன்னா இனிமேல் வந்து யங்ஸ்டர்ஸை நம்பி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இது வரப்போகுது. ஏன்னா அது வந்து இப்போ இவர் வந்த ஓபிஎஸ் அதாவது இந்த திமுகலையும் சரி அந்த 2கே கிட்ஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் நிறைய விழா நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட தமிழக வெற்றிக் கழகம் அப்புறம் அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய அந்த மை லீடர்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி நிறைய வந்து வி ஆர் த லீடர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பொறுப்புகள் கொடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லா கட்சிகளும் விரும்பும் நம்புகிறேன். அது எடிஎம்கேல நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.80% வாக்குகள் வாங்கி 7.2 மாறியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல வாக்குகள் தான். எனக்கு தெரிஞ்சு பட்டுக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு அவங்களோட வாக்கு சதவீதங்கள் நல்ல வாக்குகள் விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து பேராவூரணி தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துக்கலாம். பேராவூரணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,04,620 பேரும், பெண்கள் 1,09,311 பேரும், 3ஆம் பாலினத்தவர் 15 பேரும், ஆக மொத்தம் 2,13,946 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு செலுத்தியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,75,579 பேரும், 82.10% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக சார்பில் என் அசோக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.60%, 60,919 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் கோவி இளங்கோ அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.80%, 57,000
57,757 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி. சந்திரகாந்த் அவர் போட்டியிட்டிருக்காரு. அவர் 25.90%, 45,576 வாக்குகளும் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ரஜாராம் அப்படிங்கிறவர் போட்டியிட்டிருக்காங்க. அவங்க 5.20%, 9,122 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 3,162 வாக்குகளும் 1.80% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வெற்றி வித்தியாசங்களுக்கு நிர்ணயிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பெறாவூர் அணி கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆளுமை. கடந்த 3 முறையும் இவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறையும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் 10% வாக்குகளை இழந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2016 டஃப் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. 2021 மிகப்பெரிய அளவில் ஒரு கேப் இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அடுத்து 2026 மறுபடியும் அதே மாதிரி வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து டிவிகே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25.90% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% 5.2 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12.43% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தஞ்சாவூர் தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,23,559 பேரும், பெண்கள் 1,29,771 பேரும், மூன்றாம் படத்தில் 46 பேரும், ஆக மொத்தம் 2,52,676 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1,97,524 வாக்குகளும் 78.20% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சரவணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 44.10%, 87,705 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து திமுக சார்பில் ராமநாதன் அவர் போட்டிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 35.60%, 70,750 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாஜக சார்பில் முருகானந்தன் அப்படின்னு போட்டிட்டு இருக்காரு. அவர் 13.50%, 26,790 வாக்குகளும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணகுமார் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.7%, 9,383 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 16,955 வாக்குகளும் 8.6% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது வந்து அந்த வகையில் தஞ்சாவூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தஞ்சாவூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு 44.10% வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய தொடக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எனக்கு தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் பிடிச்சிருக்காங்க மக்களே. தஞ்சாவூர் பிடிச்சிருக்காங்க, மயிலாடுதுறை பிடிச்சிருக்காங்க. சம்திங் அந்த மாதிரி வந்து இப்போ சேலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் கிட்டத்தட்ட 3 தொகுதிகளை அவங்க தான் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் 2 தொகுதிகள் பிடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த சிட்டி பேஸில் இருக்கிற 2 தொகுதிகளும் பிடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் தெற்கு வடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஹெட் குவார்ட்டர்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு, ஏன்னா கோட்டையை கைப்பற்றினால் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறது பழங்கால சூழல் இருக்குது. ஸோ அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழக வெற்றி கழகம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 39.95% தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ மறுபடியும் 35.60%. ஏன்னா அதிமுக அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க 2016. 2021 அப்படியே மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 61% பெற்றிருக்காங்க மக்கள். ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதங்கள் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ டிஎம்கே வந்து கடந்த தேர்தலை ஒப்புறப்ப இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 24% இழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 2016 இருந்த வலு வந்து 2021 இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 வந்து மிகப்பெரிய அளவில் மிக குறைவான அளவில் வாக்குகள் வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1%, 4%, 4.7% மாறியிருக்காங்க. பட் ஆனால் இடையில 12% வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவையாறு தேர்தல் முடிவு விவரங்கள் பார்த்துக்கலாம். திருவையாறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,26,345 பேரும், பெண்கள் 1,32,007 பேரும், மூன்றாம் பதத்தில் 22 பேரும், ஆக மொத்தம் 2,52,374 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,21,163 வாக்குகளும் 85.60% வாக்குகளும் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் துரை சந்திரசேகர் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 36.20%, 80,425 வாக்குகளும் பெற்றிருக்காரு. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் எம் மணிகண்டன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 32.40%, 71,870 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வி கார்த்திகேயன் அவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் 24.80%, 55,121 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில்நாதன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 4.8%, 10,681 வாக்குகளும் பெற்றிருக்காங்க
அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 8555 வாக்குகளும் 3.9% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா துரை சந்திரசேகர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்காரு. ஸோ அதை வந்து கண்டிப்பா இந்த தடவையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில் திரும்பியாவது கடந்த தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க கண்டினியூஸாக வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. மக்களை நான் சொன்ன மாதிரி துரை சந்திரசேகர் அவர்கள் தான் இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவில் ஆளுமையா இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா கடந்த தேர்தல் பிறப்ப இந்த தேர்தலுக்கு 18.48% இழந்திருந்தாலும் இந்த இடத்துல வெற்றியை வந்து கைப்பற்றிருக்காரு. பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து 32.40% முதல் தேர்தலே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஹை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதிமுக பண்ண முடியாததை வந்து திமுக பண்ணியிருக்குங்கிறது மிகப்பெரிய அதிமுக பண்ண முடியாததை வந்து தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்குங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு உண்மை. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 11% டிஃப்ரெண்ட். பட் ஆனால் இப்போ வெறும் 3% தான். ஸோ அந்த அளவுக்கே நினைச்சிடணும் மக்கள் எந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க, எப்படி மக்கள் யோசிக்கிறாங்க, அவங்களோட திங்கிங்ஸ்லாம் வேற லெவல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து அரசியல் எப்படி வந்து திராவிட கட்சிகள் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அது அந்த பர்சன்டேஜில் தான் நின்றுருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஐயம். பார்க்கலாம் அது எப்படி மீண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் வெற்றி பெறவே முடியல. கடந்த 3 தேர்தலையும் அதே தான் மறுபடியும் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து துரை சந்திரசேகர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இருக்காரு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் வருகையும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சவாலாக இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழ் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.9%லேருந்து 4.8% மாறியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14.22% அவங்களுக்குள்ள வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பங்குக்கு வந்து வாக்குகள் கிட்டத்தட்ட 70% வாக்குகள் இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கோம். தொகுதி வாரியாக வந்து எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களோட நிலவரங்கள் எப்படி இருந்துச்சு, அதோட பர்சன்டேஜ் எப்படி கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உங்களுக்காக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நம்ம சேனலை மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த டேட்டாவை நான் எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி மக்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பாக என்னை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.